வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டையாகி போச்சுங்க விஜய்க்கும் காவேரிக்கும். ஸோ விஜய் வந்து அந்த பொண்ணு பார்க்க போன இடத்துல கோவிச்சிட்டு வந்துடுவார். காவேரி வந்து அங்கே வருவாங்க. நீ என்ன எனக்கு பொண்ணு பார்த்த, இந்த மாதிரியா பொண்ணு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே ஏற்றாமல் விட்டுட்டு போயிடுவார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. ஏன் அப்படி விட்டுட்டு வரீங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க காவேரி. அந்த பொண்ணு என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்ல, அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி அந்த உங்கள் பொண்ணு நம்மளோட தான் தூங்குமா அப்படின்லாம் கேட்குது. அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வார். உடனே காவேரி, அதுக்கு என்ன நீங்கள் சுற்றுங்க கல்யாணம் பண்ணிவிட்டு, நான் வேணா குட்டி காவேரியை பார்த்துக்கிறேன் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணை தெருவில் விட்டு போவீங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே கோச்சிட்டு போயிட்டு திருப்பி அவருக்கு மனசு கேட்கல, பாவம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட வருவார். ஆனால் இந்த காவேரிக்கு தான் தெரியுமே, அடம் பிடிச்சிக்கிட்டு, நான் எதுக்கு வரணும் உங்கள் கூட, நீங்கள் மட்டும் விட்டுட்டு போனீங்கல்ல, இப்போ நீங்கள் கூப்பிட்டா வரணும், நீங்கள் விட்டுட்டு போனால் இங்கேயே நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. கையை பிடிச்சி இழுத்துருவார். இழுத்து வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். காவேரி ஷாக்காகிடுவாங்க, என்ன இந்த மாதிரி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, என்னை கைப்பிடிச்சி இழுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு பயங்கரமான சண்டையாகி போச்சு. ஸோ எனிவே காவேரி பேசுகிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் வேணால் பொண்ணு பாருங்கன்னு வச்சு, நீங்கள் வேணால் மாப்பிள்ளை பாருங்கள், நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் விஜயோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மேட்ரிமோனி க்ரியேட் பண்ணி நானே பொண்ணு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயவே பேமெண்ட் பண்ண சொல்லி, ஸோ அவங்களுக்கும் மேட்ரிமோனிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க காவேரிக்கும். ஸோ காவேரி வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில, தயவுசெய்து சொல்லிடுறியா, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவே ஓகே தான், சண்டையும் பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படா சேருவாங்கன்னு இருக்கா, இல்லை இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.